இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியாய் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை கூட வாசித்து அதன் வழியாய் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய, ஆண்டவர் இடைபடக்கூடிய காரியத்தை பார்ப்போம். அது 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 14வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவினரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாய் இருங்கள். பிரியமானவர்களே, பலனற்றவர்களை தாங்கும்படியாய் புத்தி சொல்லுங்கள், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள். இது யாருக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது அப்படின்னா பாருங்க, தெசலோனிக்கேக்கு எழுதும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிய திருச்சபைக்கு எழுதுகிறார். திருச்சபையில் இருக்கக்கூடிய கர்த்தரை அறிந்து கொண்ட பிள்ளைகள் வழிதப்பி போகிற காரியங்கள், அப்படிப்பட்டதான சூழ்நிலைகள்ல ஒவ்வொருவருக்கும் அவங்க நம்ம என்ன செய்யணுமோ கண்டிப்பா புத்தி சொல்லணும், போதிக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை அவர்களுக்கு சரியா, ஒருவேளை இடர்கள் வருவது, எல்லாருக்கும் இடர்கள் வரும், அது நிமித்தமா இடர்களுக்குள்ள போறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிந்தா, ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ கர்த்தருடைய பிள்ளைகள் யாராவது அப்படி அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு, இல்ல அந்த பரிசுத்தத்தை விட்டு, இல்ல தெய்வ பயத்தை விட்டு அவங்க அந்த வழி விலகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, சபையில இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் புத்தி சொல்லும்படியா நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள். இந்த ஒழுக்கம் குறைவு இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஒருத்தவங்க பேசுறத வச்சு ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம அறிந்துக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப 2வது ஒண்ணுன்னு சொல்றாங்க பாருங்க, திடனற்றவர்களை தேற்றுங்கள். திடனற்று போய் இருக்கிறவங்கள, எதுல காரியத்துல திடனற்று போய் இருக்கிறாங்களோ, ஒரு ஜெபத்தில் திடனற்று போய் இருக்கலாம், ஒருவேளை அவங்க வியாபாரத்துல திடனற்று போய் இருக்கலாம், சபைக்குள்ள அவங்களால நிலைநிற்க முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு திடனற்ற ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது, அவர்களுக்கு வேண்டிய ஆத்ம ஆகாரத்தை அவர்களுக்கு கொடுக்கும்படிய ஆண்டவர் வஞ்சிக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிற பொழுது ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகள் திடனற்று போகக்கூடிய ஒரு சூழ்நிலை நேராய் யார் நிமித்தமாவது அது வரலாம். அவர்களுக்கு நாம் திடனற்று போனவர்களுக்கு அதை அவங்களுக்கு புத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. திடனற்று போனவர்களை தேற்றுங்கள், அவங்க ஆற்று தேற்றுங்க. சோர்ந்து போய் இருப்பாங்க, அவங்களுக்கு இன்னும் காயப்படுத்தி விடாதபடிக்கு அவர்களை தேற்றி இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில அவங்க திடனுள்ளவர்களாய் மாற்றும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, 3வது காரியத்தில் சொல்ல, பலவீனரை தாங்குங்கள். மாம்சம் பலவீனது தான், ஆவி உற்சாகம் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஆவியில எப்பொழுதும் நமக்கு ஒரு உற்சாகம் காணப்படும். ஆனா மாம்சம் எல்லா மனிதனுக்கும் ஒரு பலவீனத்தை உண்டாக்குகிறது நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு ஊழியத்தின் நிமித்தமா போயிட்டு வரவங்க டயர்டா இருப்பாங்க, ஜெபிக்க முடியல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இல்ல வேலைக்கு போயிட்டு வராங்க, அவங்க டயர்ட்ல வராங்க, ஜெபிக்க முடியல அப்படின்னா, அவங்களுக்கு ஏற்ற காரியத்தை அதை எப்படி அவங்களை வழி நடத்தணுமோ அப்படி வழி நடத்தி அவங்க ஜெப நேரத்தை சரியாய் ஆக்கி கொள்ளும்படியாய் ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை அவர்களுக்கு என்ன சொல்லுமா, அவங்களை பலப்படுத்தணும். அவங்க பலவீனம் எந்தெந்த இடத்துல ஆவிக்குரிய பலவீனங்களை கண்டு கொண்டு அப்படிப்பட்டதான பலவீனத்திலிருந்து அவர்களை பாதுகாக்கும்படியா ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் பேசுகிறார். பிரியமானால், ஒருவேளை நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில பலனுள்ளவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள், ஆனால் பலனற்று இருக்கிற ஒரு ஆத்மாவை நீங்கள் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு என்ன செய்யணும்னா, அந்த பலத்தை குறித்ததான அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில காணப்படுகிற பலவீனத்தை குறித்து அவர்களோடு பேசி அதிலிருந்து அவர்களை மீட்டுக் கொள்ளும்படியா, அவர்களை மேலும் தேவ சமூகத்துக்கு அழைத்து கொண்டு இடறி போய் விடாதபடி, இந்த பரிசுத்த வாழ்க்கையை விட்டு வெளியே போகாதபடிக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு வெளியே போய் விடாதபடிக்கு அவர்களுக்கு புத்தி சொல்லு என்று சொல்லுகிறார். பிரியமலா, பாருங்க, இந்த 3 காரியங்களும் ஒவ்வொரு ஆவிக்குரிய மனிதனுக்கு ஏற்படக்கூடிய திடனற்ற காரியங்கள், பலவீனமான காரியங்கள், ஒழுங்கற்ற காரியங்கள், இவையெல்லாம் இப்ப உள்ள இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா நம்மளை சுத்தி தான் இருக்கு, நம்ம உலகத்துக்குள்ளதான் இருக்கிறோம். அப்ப இப்படிப்பட்டதான காரியங்கள் சபைகளுக்குள்ளேயே இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. வேதம் அப்படிதான் சொல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதும் போது தான் இது எழுதுகிறார். அப்ப சபைகளுக்குள்ள காணக்கூடிய இவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும், அவர்களை தேற்றுங்க, அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்படுத்துங்க,
திடனற்று போயிருக்காங்களா, ஒழுங்கற்று போயிருக்காங்களா பார்க்க முடியாது. இவைகளுக்கெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா, இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும். அதை அவர்கள் கண்டு, ஏன்னா ஜெபத்தின் மாத்திரமே இவைகளை நாம் என்ன செய்யணும், மேற்கொள்ள முடியும். ஆவியை அவித்துப்படாது இருங்கள் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஆவியில எப்பொழுதும் அனல் உள்ளவர்களா இருக்கணும்னா ஜெபம் இருக்கணும். ஒரு எப்பொழுதும் நம்ம அந்த தேவ சமூகத்துக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை காலை மாலை இரவு இந்த 3 நேரம் ஜெபிக்கிறோம். தானியேல் ஜெபிக்கிறது போல ஒருவேளை அப்படிதான் இல்லை. ஒருவேளை நேரம் கிடைக்கும் பொழுதுதான் ஜெபிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஒருவேளை காலையிலேயும் சாயந்தரம் ஜெபிக்கிறான். ஆனா தேவ சமூகத்துல ஜெபிக்கிற நேரத்தை விட்டு விட்டவனால் உலகப்புறமான காரியம் என்ன செய்யும், ஆட்கொண்டுகிட்டே இருக்கும். ஜெப நேரம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா உலகம் என்ன செஞ்சிடும், உள்ள வந்துகிட்டே இருக்கும். நீங்க தெய்வத்துக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நீங்க சரியாய் கொடுப்பீர்களானால் ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன எப்பயுமே அனலா இருக்கலாம். அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில அனல் குறைவதற்கு காரணம் என்ன, ஜெபத்தினுடைய குறைவு. அப்ப ஜெபத்துல எப்பயுமே கரெக்டா இருக்கும். இப்ப இதுல நம்ம கரெக்டா இருக்கும் பொழுதுதான் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில இருந்து பின்னிட்டு போகக்கூடிய ஒரு மனிதனுக்கு அவர் ஒழுங்கற்று இருக்கிற சூழ்நிலை, நான் ஒழுங்கா இருந்ததான் அவங்களுக்கு என்ன செய்யணும், ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க முடியும். அப்பதான் அவங்க அந்த ஒழுக்கமான காரியத்தை சொல்ல முடியும். அதே போல திடனற்று இருக்கிறவங்களை திடப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா நான் திடனா நின்று கொள்ளணும். அதே போல ஒரு பலவீனமான இருக்கிறவங்களுக்கு நான் பலனை பத்தி அவங்க சொல்லணும், நான் பலனா இருக்கணும். ஏன்னா நம்ம சரியா இருக்கும் பொழுது அவர்களை தேற்றுவதற்கு, பலப்படுத்துவதற்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம அறிந்து கொள்ளும் பொழுது வேத புத்தகத்தை நீங்கள் வாசிக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன செய்யலாம், பலன் பெற்றுக்கொண்டே இருக்கலாம். பிரியமானவர்களே, ஒருவேளை இப்படிப்பட்ட காரியத்தில் குறைவுள்ளவர்களாக இருந்தால் பலவீனமானவர்களை பார்த்து அவர்களை இழிவாய் நினைத்து விடாதபடி, ஒழுக்கம் குறைவு இருக்கு அப்படின்னு சொன்னா அவர்களை ஒழுங்குபடுத்துவதற்கு என்ன வழி என்று தேடும்படியாய், பலவீனம் உள்ளவர்களை தாங்கும்படியாய் கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கண்களை மூடுவோம், ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, இப்படிப்பட்டதான காரியம் எங்க வாழ்க்கையில இருக்கிறது ஆண்டவரே. ஒழுங்கற்ற செயல்கள், திடனற்ற காரியங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில பலவீனமான காணப்படுகிற காரியங்கள், இவைகளெல்லாம் எடுத்து போட ஆண்டவரே பலனா இருக்கு, திடனா இருக்கு ஆண்டவரே, ஒழுக்கமா இருக்கு. தேவனை கிருபை பாராட்டுங்க. எங்க சகோதரர்களையும் ஆண்டவரே, எங்களை சார்ந்தவர்களையும் ஆண்டவரே இந்த பாதையில நடத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.